ஹாய் கைஸ், இந்த சர்வ்லெட் சீரீஸில் போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா சர்வ்லெட் கான்ஃபிக்கான தேரி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். சரியா, ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, 21ன்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு நேம் வந்து 21, இண்டெக்ஸ் 21ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இது உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போயிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சும்மா ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் தான் கொடுக்குறோம். அதாவது பேராமீட்டர் நம்ம வெப்.xml வந்து டேட்டா எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ரெக்வஸ்ட் மட்டும் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிறேன். href ஈக்குவல் டு எதுனா சர்வ்லெட் கான்ஃபிக் சர்வ்லெட் கான்ஃபிக். ஓகேவா, ஓகே, சர்வ்லெட் கான்ஃபிக்னு கொடுத்துக்கிட்டேன். இங்கே சர்வ்லெட் கான்ஃபிக்னு மாற்றிக்கிறேன். சர்வ்லெட் கான்ஃபிக்னு மாற்றிக்கிறேன். ஓகே, கான்ஃபிக் ரெக்வஸ்ட் REQEST. ஓகேவா, இப்போ ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் அந்த ரெக்வஸ்ட் வந்து பேக் எண்டுக்கு போகும். ஸோ அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்து ஒரு இது பண்ணிக்கலாம். அது ஓகே, web.xml போய்க்கிறேன். போயிட்டு நம்ம முதல் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். சர்வ்லெட் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் என்ன, சர்வ்லெட் 21ன்னு கொடுத்துக்கிறேன். சர்வ்லெட் 21ன்னு கொடுத்து அண்டர்ஸ்கோர் கொடுத்து சர்வ்லெட் கான்ஃபிக் எக்ஸாம்பிள். ஓகேவா, ஓகே, இதுக்கு நேம் வந்து சர்வ்லெட் கான்ஃபிக் எக்ஸாம்பிள் HTTP சர்வ்லெட்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, சர்வ்லெட் கிளாஸே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டூகெட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நம்ம தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ப்ராப்பராக நீங்கள் பெரிய பெரிய ப்ரோக்ராம் பண்ணி ப்ராப்பராக கமெண்ட் போட்டு தான் பண்ணணும். ஆனால் இப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் இருக்க புரியாது. ஸோ அதனால தான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ சர்வ்லெட் கான்ஃபிக்கான இது ஒரு கிளாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து இங்கே வந்து இதாக இருக்கும், இது அதுக்கான மேப்பிங் எல்லாமே ரெடியாக இருக்கும். ஓகேவா, இங்கே ரெடி ஆகிடுச்சு. தேவையில்லாத விஷயத்தை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். போடுறேன். ஓகேவா, இப்போ வந்து மேப்பிங் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். URL மட்டும் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணுறேன், மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த நான் என்ன சொல்லியிருந்தேன், பேராமீட்டர் வந்து சர்வ்லெட்டோட சப் எலிமெண்ட் தான் பேராம். ஓகேவா, அதை இங்கே கொடுத்துக்கிறேன். அதை நம்ம கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ளே தான் கொடுப்போம். ஓகேவா, இனி பேராம் கொடுத்து அதில் வந்து பேராமீட்டர் நேமு இங்கே கொடுக்கணும். அது கீழே வந்து பேராமீட்டர் வேல்யூ. ஓகேவா, இது ஒரு பேராமு. இதே மாதிரி காப்பி பண்ணி ஒரு 2-3 பேராம் வந்து பேராமீட்டர் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுப்போம், கான்ஃபிகரேஷன் கொடுப்போம். இதில் தான் நம்ம வந்து தேவையான நம்ம கான்ஃபிகரேஷனில் இதெல்லாம் கொடுத்து வச்சுப்போம். ஓகேவா, இப்போ டிபிலாம் இது பண்ணுவோம், நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட் டிபிலாம் பண்ணுவோம். அந்த டிபியோட நேம் என்ன, அதுக்கான டிரைவர் நேம் என்ன, அந்த மாதிரி விஷயம்லாம் இதில் தான் போட்டு வச்சுப்போம் நம்ம. ஓகேவா, எத்தனை 3 பேராம் இது பண்ணிருக்கேன், பேராமுக்கான இது பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், org.oracle.com oracle.driver. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறேன், அதுக்கான இல்லை காப்பி பண்ணி Oracle டேட்டாபேஸ் Oracle DB அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஒரு Oracle DB வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன்னு நான் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, அடுத்து வந்து இங்கே என்ன கொடுக்குறேன், ஜாவா மெயில். இது வந்து குவான்ஸ் ARTZ குவாட்ஸு
ஸ்குவாட்ஸு க்ரான் அப்படின்னு போடுறேன். இது வந்து ஒரு க்ரான் சர்வீஸ். இதை பற்றிலாம் நம்ம பின்னாடி வர வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா. காம் டாட்டு QARTS ஸ்குவாட்ஸு க்ரான் ஜாப் ஷெடியூலர். கான் ஜாப் ஷெடியூலர் SEHEDULER. ஓகேவா. அடுத்து இதில் என்ன கொடுக்குறேன்னா டேட்டா இப்போ வந்து அந்த டிபிக்கான பாஸ்வேர்டு அதை கொடுத்துடலாம். பாஸ்வேர்டு ஏன்னா ஒரு டிபின்னு எடுத்தால் அதுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்கும்ல. ஸோ அந்த இதை இங்கே கொடுக்கலாம். டிபி நேமு, அதுக்கான பாஸ்வேர்டு 1 2 3 4. ஓகேவா. சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு கான்ஃபிகரேஷன். இப்போ வந்து ஆருக்கு இப்போ என்ன டிபி யூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கான கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷனை இங்கே கொடுக்கணும். அதுக்கான இப்போ டிபிக்கான பாஸ்வேர்டு, யூசர் நேம், பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துருக்கேன். அப்புறம் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு ஷெடியூலர் இருக்குது, க்ரான் ஷெடியூலர் ஒன்று இருக்குது. அதை இங்கே சும்மா கொடுத்து வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்து வச்சு, கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். இந்த XML இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணால் சர்வ்லெட்டுக்கு அமுச்சு விட்றது தான் இந்த சர்வ்லெட் கான்ஃபிக் மெத்தடோட ஒர்க்கு, ஆப்ஜெக்டோட ஒர்க்கு. ஓகேவா. ஓகே. வழக்கம் போல் தான் நம்ம மேப்பிங் பண்ணது, அப்புறமேட்டு சர்வ்லெட் இது பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம், இந்த பேராம்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம். அவ்வளோதான், பேராமீட்டர் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிருக்கோம் இதில், வேறு எதுவும் கிடையாது. சரியா. அடுத்து வந்து URL என்ன ஆக போகுதுன்னா ஃபார்ம் வந்து ஃபார்ம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. இங்கே என்ன பண்ணியிருக்கணும், ஒரு URL வந்து XMLக்கு பாஸ் பண்ண வரும். அந்த XML என்ன பண்ணோம், இங்கே மேப் பண்ணி வச்சுருக்க சர்வ்லெட் நேம் போயிட்டு அந்த கிளாஸுக்கு போயிடும். அந்த கிளாஸுக்கு போயிட்டு அங்கே இருக்க இதை வந்து இங்கே ரைட் பண்ணவே இல்லையா, ரெஸ்பான்ஸ் கெட் கண்டென்ட் டைப் செட்டு. இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து டெக்ஸ்ட்டு HTML இருக்கட்டும் நான் வைக்கிறேன். ஓகே. HTML மாதிரி இருக்கட்டும் நான் வைக்கிறேன். அந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ரைட்டரை வந்து கூப்பிட்டு வந்துக்கிறேன். பிரிண்ட் ரைட்டரை வச்சுட்டு அவுட்புட்டுன்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், ரெஸ்பான்ஸ் வந்து கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிட்டு அதுக்கு வந்து கெட் ரைட்டரை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ என்ன பண்ணோம், இந்த ரெஸ்பான்ஸுக்கு வந்து நம்ம வந்து அவுட்புட் வந்து கொடுக்க போகிறோம். இந்த அவுட்புட்டுக்கலாம். அவுட்புட்டு ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வருதா, ஸோ எனுமரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் வரப்போகுது. ஸோ ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு ஆப்ஜெக்ட் 1 நேம் வச்சுட்டு ரெக்வஸ்ட்லேருந்து என்ன வருது, ஸோ ரெக்வஸ்ட்டு டாட்டு கெட்டு பேராமீட்டர் நேம்ஸ். முதல் நேம்ஸ் எடுத்து பேராமீட்டர் நேம்ஸ் எடுத்து அது மூலிமா அந்த வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா. அந்த மாதிரி எடுக்க போகிறேன். பேராமீட்டர்ஸ் நேம்ஸ். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுறோம், வைல் லூப் கொடுத்து 1 by 1 இது பண்ணிக்கலாம், லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். வைல் லூப் கொடுத்து ஆப்ஜெக்ட் 1 டாட்டு ஹேஸ் மோர் எலிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன கொடுக்க போகிறேன்னா ஸ்ட்ரிங்கு பேராமீட்டர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் என்ன பண்ண போகிறேன், ஆப்ஜெக்ட் 1 டாட்டு கெட்டு நெக்ஸ்ட் எலிமெண்ட், அடுத்த எலிமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா. அடுத்து வந்து பேராமீட்டர் வேல்யூ எடுத்து இங்கே ரெக்வஸ்ட் தானே, இந்த ரெக்வஸ்ட்லேருந்து இந்த ரெக்வஸ்ட்டில் இருக்க கெட்டு பேராமீட்டர் வேல்யூ
வேல்யூஸ் இல்லை, வேல்யூ தான் இருக்கிற இதில். கெட்டு பேராமீட்டர். ஓகே, கெட் பேராமீட்டர், பேராமீட்டர் நேம் வச்சு கெட் பேராமீட்டர் நம்ம எடுத்துக்கணும். அதாவது பேராமீட்டர் வேல்யூ வந்து கொடுத்துருவோம் அது. ஓகேவா? இந்த ரெண்டு இதையும் நம்ம வந்து ஒரு அவுட்புட்டாக அனுப்பிச்சி விடலாம். அவுட்புட் டாட்டு பிரிண்ட்டு ஸ்ட்ரிங் அனுப்பிச்சி விட்டுக்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், HTML ஓப்பன் பண்ணிக்கிறேன். HTML ஓப்பன் பண்ணிட்டு பாடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, பாடியை ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் அவுட்புட்டை கொடுத்து பிரிண்ட்டை கொடுத்து பாடியை க்ளோஸ் பண்ணிட்டு HTML க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் இந்த லைனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே பாடி ஆஃப் தி லெட்டர் எழுதிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுற அவுட்புட்டை கால் பண்ணி டாட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்து பிரிண்ட் எல்லாம் கொடுத்துக்கலாம். அப்போ தனித்தனி லைனாக இதாகும். இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், பேராமீட்டர் நேம்னு கொடுத்து ப்ளஸ் பண்ணிவிட்டு ஓகேவா? அது என்ன பண்ணுறேன், ஒரே லைன்லேயே போடலாம். அந்த பேராமீட்டருக்கான வேல்யூ. ஓகேவா? பேராமீட்டர் நேமு, அந்த பேராமீட்டர் நேம் இங்கே வந்துடும். அடுத்தது ஐஃபன் கொடுத்து பேராமீட்டருக்கான வேல்யூ. ஓகேவா? இங்கே வந்துடுமா? அடுத்து இங்கே என்ன பண்ணோம், வரக்கூடிய பேராமீட்டர் வேல்யூவை இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், அது அவுட்புட் கொடுத்து ஹேஷ்டேகில் ஓப்பன் பண்ணி இது பண்ணிட்டேன். பேராமீட்டர் நேமு கொடுத்துட்டு பேராமீட்டர் நேம் இங்கே வந்துடும். அடுத்து பேராமீட்டர் வேல்யூ, அடுத்து பேராமீட்டர் வேல்யூ இங்கே வந்துடும். ஓகே, அதாவது 3 பேராமீட்டர் வேல்யூஸ் நேம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இது ஆரக்கிள் டிபி நேம் அதுக்கான இது வேல்யூ. அடுத்து டிபி யூசர் நேம் யூசர் நேம் வந்து சர்வ்லெட் ப்ராஜெக்ட்டும் கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் வந்து அட்மின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அட்மின்னு கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். டிபி பாஸ்வேர்டு ரிலேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன்.
அதாவது ஒரு இப்போ வந்து டிபிக்கான கான்ஃபிகரேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போ வந்து டிபி எந்த டிபி என்ன டிபி டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸ் ஃபஸ்ட்டு வந்து டேட்டாபேஸ் என்ன அந்த டேட்டாபேஸ் ஆரக்கிள் டேட்டாபேஸ் இங்கே கீழே கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து அந்த டிபியோட யூசர் நேம் என்ன அதுக்கு வந்து அட்மின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அடுத்து அந்த டிபியோட பாஸ்வேர்டு என்னென்னா அது கீழே கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது டிபி வந்து கான்ஃபிகரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன தேவை, அந்த டிபியோட டிரைவர் தேவை, அப்புறமேட்டு அதாவது டிரைவர் இன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்கப்புறம் வந்து யூசர் நேம் அதுக்கான யூசர் நேம் வேணும், அதுக்கான பாஸ்வேர்டு வேணும். ஸோ அதை தான் இங்கே வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷனை இந்த சர்வர்லேட் காமிச்சு விட்டு இந்த சர்வர்லேட் வந்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்து இங்கே கொடுக்கும். அதுதான் இங்கே இந்த கோட் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ எல்லாமே ஓகே, எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து சர்வரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு விஷயம் மாற்றவே இல்லை. வெல்கம் ஃபைலை காணும். ஓகே, இங்கே இருக்கு. ஆர்டரை மட்டும் மாற்றிக்கலாம். 21 ஓகேவா, 21 தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 21 கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ நம்மளுக்கான சர்வர் கான்ஃபிக் ரெக்வஸ்ட் அந்த யூஆர்எல் வந்துடுச்சு. இப்போ வந்து அதை கிளிக் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்னென்னா இந்த ரெக்வஸ்ட்லேருந்து பேராமீட்டர் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டோம். நம்ம பழைய இது பண்ணுறப்ப அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி அது இது பண்ணிட்டோம். அதாவது இங்கே என்ன பண்ணிருக்கோன்னா ரெக்வஸ்ட்லேருந்து வர பேராமீட்டர், அதாவது வரக்கூடிய ரெக்வஸ்ட்டில் இருக்குல்ல, இந்த ரெக்வஸ்ட்லேருந்து வர பேராமீட்டர் எடுக்கிற மாதிரி பார்த்துட்டோம். பண்ணி கோட் ரைட் பண்ணிட்டோம். இங்கே என்ன பண்ணணும்னா சர்வலெட் கான்ஃபிக் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி சர்வலெட் ஆப்ஜெக்ட் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாமா பேர். நம்ம என்ன பண்ணோம், சர்வலெட் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் வேணும். சர்வலெட் கான்ஃபிக் கெட் சர்வலெட் கான்ஃபிக் அந்த மெத்தடை கால் பண்ணாலே நம்மளுக்கான அந்த அதுக்கான ஆப்ஜெக்ட் வந்துடும். சர்வலெட் கான்ஃபிகரேஷனுக்கான ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்ட்டை எடுத்து அதுலேருந்து பேராமீட்டர் நம்ம கெட் பண்ணோம். ஏன்னா அங்கேருந்து வருது. ஸோ அந்த பேராமீட்டர் நேம்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். இதை நம்ம ரெக்வஸ்ட்லேருந்து எடுத்துட்டோம். ஸோ வேறு அதுதான் ப்ராப்ளமே. ஓகேவா, என்ன பண்ணுறோம், எனுமரேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்காகவே வச்சுக்கலாம். ஓகேவா, ஸ்ட்ரிங்காகவே வச்சுட்டு ஓகேவா, இது ஆப்ஜெக்ட்டுன்னு இதுக்கு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து அதுக்கான எல்லா இதுவும் வந்துடும். நேம்ஸ்லாம் அதில் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பேராமீட்டர் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம்.
ஓகே, என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றும் இல்லை, இது இந்த சர்வர்ட்டுக்கு அதுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணோம், ரெக்வஸ்ட்லேருந்து போன வீடியோவில் போன மிஸ்டேக் என்ன பண்ணியிருந்தோன்னா, அதை வரக்கூடிய ரெக்வஸ்ட்லேருந்து நம்ம எடுத்துட்டோம், அதுக்கான பேராமீட்டர் எடுத்துட்டோம். ஸோ அதுலேருந்து நம்ம இந்த பேராமீட்டர் நம்ம அனுப்பல, நம்மளுக்கு தேவை இந்த web.xml இருக்க பேராமீட்டர் அனுப்பணும். ஸோ web.xml இருக்க பேராமீட்டர் நம்ம எடுக்கணும்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து சர்வலெட் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. ஸோ அந்த சர்வலெட் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சர்வலெட் இன்டர்ஃபேஸில் இருக்க கெட் சர்வலெட் கான்ஃபிக் அந்த மெத்தட் மூலிமா நம்ம வந்து சர்வலெட் கான்ஃபிகான ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்து அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம web.xml இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு நம்ம அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ரன்னர்ஸ் போய்ட்டு டாம்கேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்றேன். இப்போ நம்மளுக்கான ரெக்வஸ்ட் வந்துருச்சு. ஸோ கிளிக் பண்ணுறேன். ஓகே, நம்ம கொடுத்த இது இருக்குல்ல, வேல்யூஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். பேராமீட்டர் நேமு, அதுக்கான டிபி பாஸ்வேர்டு, பேராமீட்டர் வேல்யூ. ஓகே, அது இது வந்திருக்கா அல்லது ஓகே, இது வந்து தலைகீழாக வந்திருக்கு. நம்ம வேணால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அதை மாற்றிக்கலாம். இல்லை எந்த அதுக்கேற்ற மாதிரி என்ன இது இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிட்டு அதில் வந்து டிசைனிங் ஆர்டரில் எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கணும். ஓகேவா, இங்கே ஒன்றும் இல்லை, பேராமீட்டர் நேமு, அதுக்கான பாஸ்வேர்டு வந்திருக்கா. நம்ம எக்ஸாமில் web.xml கொடுத்துருந்தோம்ல, பேராமீட்டர் வேல்யூ எல்லாமே கொடுத்துருந்தோம்ல, பேராமீட்ரு டேட்டாபேஸ் நேம் என்ன, அடுத்து யூசர் நேம் என்ன, டிபிக்கு பாஸ்வேர்டு என்ன, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே வந்துருச்சு பாருங்கள். அந்த எக்ஸாமில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து நம்மளுக்கு வந்து யூஐயில் கொடுத்துருச்சு. ஓகே, இதுதான் சர்வலெட் கான்ஃபிகோட யூசேஜ். புரிஞ்சா? சரி, அடுத்த வீடியோவில் வந்து ஃபர்தர் டாபிக்ஸை பார்க்கலாம். ஓகே, பாய்.